2026 வரப்போகுது. ஆனால் இன்னும் வாழ்க்கை மாறலன்னு நினைக்காத. கடவுள் உன்னை மறந்துடலை, உன்னை தயாராக்கிக்கிட்டு இருக்கார். இப்போ கையில் காசு இல்லை, வீட்டுக்குள்ள சண்டை, யாரும் மதிக்கலைன்னு மனசுக்குள்ள வலி இருக்குதா? அதுக்காக நீ குறைஞ்சவனாக மாட்ட. இது உன் பயிற்சி காலம். காசு இல்லாத வாழ்க்கை சாபம் இல்லை, அது கடவுள் கொடுக்கிற பயிற்சி. உடனே பணம் வந்தா மனுஷன் உடைஞ்சிடுவான். அதனால தான் முதல்ல பொறுமை, அமைதி, கட்டுப்பாடு இதை கற்றுக்க சொல்லுறார். இன்று உன்னை யாரும் மதிக்கலைன்னா அது காசு இல்லாததால இல்லை, உன் நம்பிக்கையே நீ இழந்ததால. அமைதியா இரு. இந்த அமைதி தான் நாளைக்கு உன் அடையாளம். கணவன் மனைவி சண்டை பணத்தால மட்டும் வரல. அகங்காரம், புரிதல் இல்லாமை, பேசாத மனசு, இதால தான். கடவுள் சொல்றார், ஜெயிக்கணும்னு நினைச்சா சண்டை போடு, ஆனா வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா விட்டு கொடு. ஒரு வார்த்தை மென்மையா பேசினா, ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்தா ஒரு வீடு சுவர் இல்லாம நிம்மதியா நிற்கும். இனிமே சண்டை போடாதீங்க. பேசாத நாளும் இருக்கட்டும், ஆனா மரியாதை மட்டும் எப்பவும் இருக்கணும். உன்னை மதிக்காதவனை நீ எதிர்த்து ஜெயிக்க முடியாது, அவனை மௌனத்தால தோற்கடிக்கணும். கடவுள் உயர்த்துற மனிதன் சத்தம் போட மாட்டான், அவன் ஒழுக்கம் பேசும். நேரம் பொய் பேசாத, உன் வேலையை நேர்மையா பண்ணு. ஒரு நாள் உன்னை மதிக்காதவனே இவன் வேற மாதிரின்னு சொல்லுவான். 2026 நீ பணத்தால பெரியவனாய் இருக்க வேண்டாம், குணத்தால பெரியவனாய் இருந்தா போதும். கடவுள் உன் கையை காலியா வைக்கல, உன் மனசை வலுவாக்குறார். இந்த வார்த்தைகள் உன் மனசை தொட்டு இருந்தா இது கோயின்சிடன்ஸ் இல்லை, கடவுள் தான் உன்னை இங்க வர வச்சார். நம்பு, பொறுமையாயிரு. 2026 நம்ம வாழ்க்கை மாறும்.